நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஓம் சக்தி ராஜா. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தினுடைய பலன் என்னவாக இருக்கும்? ஆமாம், நம்ம ஒவ்வொரு மாதமும் பலாபலன் சொல்லிட்டு இருக்கோம். கிரக சஞ்சாரங்களை வச்சு சொல்கிறோம். எப்போ மாத பலன் என்பது இந்த சூரியன், சுக்கிரன், புதன், இந்த மாத பலன்கள் இந்த கிரகங்களை மையப்படுத்தி தான் நம்ம சொல்கிறோம். இந்த 1/9/2024 30/9/2024 ஆக 30 நாட்கள் இந்த துலாம் ராசிக்கு எவ்வகையில் வெற்றி அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் சாதகமாக இருக்குது, சொல்லக்கூடிய விஷயங்கள் சில பேருக்கு நடக்கலை அப்படின்ற மாதிரி கான்சன்ட்ரேஷன்லாம் வருது. நம்ம சொல்லக்கூடிய இந்த மாத பலன்கள் என்பது ஒரு 40-45% உங்களுக்கு ஒத்துப்போகும். ஏன்னா துலாம் ராசியில் என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரியணும், நட்சத்திர பாதம் நின்ற கிரகங்கள் என்ன சொல்லணும், அந்த பாவாதிபதி எங்கே இருக்காருன்னெலாம் பார்க்கணும். பல ஆராய்ச்சி முறைகளில் உங்கள் ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கணும். ஆமாம், ஒரு ஜாதகத்தினுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி ரொம்ப 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 வலிமை வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு ஜாதகத்தினுடைய உயர்வுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஜென்ம நட்சத்திர அதிபதியினுடைய நிலையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜென்ம நட்சத்திர அதிபதி தெரிஞ்சு அவர் என்ன சாதம் என்ன பாதகம் என்ன பாதத்தில் இருக்கார், எவ்வகையில் வெற்றியை தரப்போகிறார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும். நடக்கக்கூடிய தசா புத்திகள், அந்தர சூட்சம பிராணங்கள் எல்லாமே இந்த ஜென்ம நட்சத்திர அதிபதியோடு ஐக்கியமாகுதா, எவ்வகையில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க காத்துருக்கு இந்த தசா புத்திகள், வெற்றி எடுத்துக்கணும்னா எந்த மாதிரி தொடர்புகளை நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கணும், இதெல்லாம் சுய ஜாதக பரிசீலனைகள் மூலம் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரில் கொடுத்து உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சு வெற்றி மேல் வெற்றி குவித்துக்கோங்க. வாழ்க வாழ்க வாழ்க. சரி, இந்த துலாம் ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசியாதிபதி 12லேருந்து உங்கள் ராசிக்கு வரார். ஆமாம், சுக்கிரன் பயிற்சியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய 19ஆம் தேதி வருது. ஒரு ராசியாதிபதி ராசியிலே பலம் பெறுவது அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12ல் கேது பகவான் ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கார். இப்போ சுக்கிரன் வந்துட்டார். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் வரும் காலம் பரிமள யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த யோகத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பரிமள யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஐம்புலன்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும். கண், காது, மூக்கு, வாய் எல்லாமே இந்த ஐம்புலன்கள் சொல்லப்படுது இல்லையா? அப்போ 5 புலன்களுமே இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ நல்ல பார்வை பார்ப்பீங்க, நல்ல சுவாசம் இருக்கும், நல்ல பேச்சுக்களை பேசுவீங்க, நல்ல இனிய சொல் கேட்பீங்க. அப்போ மனம் மகிழும்படியான ஒரு மாதமாக இந்த மாதம் துலாம் ராசிக்கு அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். ராசியில் உங்கள் ராசியாதிபதி வலுத்தால் என்ன ஆரோக்கியம் மேம்படும், எக்ஸ்ட்ராடினரி பவர், உங்களுடைய 6ஆம் லெவல் பெருசாகும். வரக்கூடிய கதிர்வலைகள், சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் என்ன சார்? உங்களுடைய சிந்தனைகள் எங்கேருந்து வருது? இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக வரக்கூடிய சிந்தனைகள் நல்ல சிந்தனையாக வந்தால் நல்லதை செய்ய போகிறீங்க. அப்போ வரக்கூடிய நல்ல சிந்தனைகள் வரணும்னா நம்ம ராசியாதிபதி நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கணும். உங்களுக்கு இந்த மாதம் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடலாம். குடும்பாதிபதி, தனாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம், நல்லதுதான் செய்வார். அப்போ 9ஆம் இடம் என்பது 2வது திருமணத்தை கொடுக்கும். அப்போ 2வது திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க துலாம் ராசி நேயர்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். 3ஆம் அதிபதி 8ல் இருக்காரே, தன்னுடைய தொழிலுக்காக சிறு கடன் வாங்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சகோதர சகோதரிகளுக்காக சிறு செலவுகள் செய்ய நேரிடும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம் அப்படின்னு வாங்க நேரிடும். இல்லை சிறு சிறு பழுது பார்க்க வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம். வீடு மனையில் சரி சிறு பரிசீலனை பண்ணிக்கணும். ஆமாம், இந்த நாளில் நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க இந்த காலத்தில் அப்படின்னா வாஸ்து முறைப்படி சரியாக இருக்கா, ஃபஸ்ட்டு நம்ம சொத்து தானா, பட்டாலாம் சரியாக இருக்கா, 30 வருஷத்துக்கு ஈஸி போட்டு பார்த்துட்டு ஒரு சொத்தை வாங்கிறது சிறப்பு. அப்போ கையெழுத்து, டாக்குமெண்ட்டு, வரியாக எல்லாத்தையும் கவனம் மேல் கவனம் படிச்சுட்டு வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு கைட்னஸ் கொடுக்குறேன். ஆமாம், வண்டி வாகனம் வாங்கும்போது கூடுதல் கவனம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கொடுத்துருக்கனே கண்டி அது வாங்க வேணான்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறது வெளிநாடு யோகங்களை தரக்கூடிய விஷயம். உங்கள் பிள்ளைகள், புத்திரர்கள் படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ தூர தேசத்திற்கு செல்வார்கள், வென்று வருவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக
மன தைரியம் மேலோங்கும் அப்படி சொல்லலாம். உடல் தைரியத்தை விட மன தைரியம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு உடலில் நோயா மனதில் நோயா அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல அஃபெக்ட் ஆகிறது மனம்தான். அந்த மனதை நாம் சரியாக வைத்து கொண்டால் உடல் சரியாக இருக்கும். அதனால தான் திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படின்னு விஷயம் சொல்கிறார். 7ஆம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் பயணம் பண்ணுறதுனால திருமண வாய்ப்புகள் உண்டு. ஆமாம், 2, 7, 9 இதெல்லாமே திருமணம் அப்படின்னா சொந்தத்தில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஆமாம், ஏற்கனவே உறவு முறைகளில் திருமணம் பேசி வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக இப்போ பாக்கியம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் பரிஞ்சாரம் பண்ணும்போது வயிறு சார்ந்த ரோகம் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. பெண்களுக்கு ஒரு ரெமடி என்ன அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிக்கும் போது விராலி மஞ்சள் தானம் கொடுங்க. பக்கத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயம் போயிட்டு மஞ்சள், குங்குமம், அப்போ வெத்தலை பாக்கு, பழம், பூ வச்சு அதில் விராலி மஞ்சள் வச்சு சுமங்கலி பெண்களுக்கு தானம் கொடுங்க. இந்த குரு பகவானுடைய தோஷத்திலிருந்து நீங்கள் வெளியில் வரலாம் அப்படின்ற ஒரு தீர்வு அந்த ஜாதகத்தில் இருக்குது. அப்போ அஷ்டமஸ்தானத்தில் குரு இருந்தால் இந்த ஒரு தீர்வு இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிடலாம். பாக்கிய ஸ்தானாதிபதி 9க்கும் 10க்கும் அதிபதியாகி லாபஸ்தானத்தில் பயணம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்துக்களால் யோகம். ஆமாம், தந்தை வழி உறவுகளால் யோகம். அப்போ தந்தை சொத்துக்களால் லாபம். அப்போ தந்தையால் ஒரு யோகம் உண்டு, ஆசிரியரால் ஒரு யோகம் உண்டு, குருமார்களாலுடைய யோகம் உண்டு. அப்போ இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஞானிகளினுடைய ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கும், சித்தர்களுடைய அருள் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைச்சிடும். 10ஆம் இடத்தினுடைய அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் 2 தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணுறோம், இன்னொரு கிளை நிறுவனம்னா தைரியமாக நீங்கள் இந்த மாதத்தில் முடிவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. லாபஸ்தானத்தில் சூரியன் பயணிக்கிறதுனால ஒரு இடம் வச்சுருக்கேன், அப்போ இடத்த நம்ம ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கோம், அந்த இடத்துக்கு ரொம்ப நாளாக எங்களுக்கு பட்டாவே கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க. எல்லாமே ஒரு அரசால் ஆதாயம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அரசு துறையால் ஆதாயம் உண்டு. அப்போ மானியத்தின் முறையமாக ஏதாவது ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஒரு சில தள்ளுபடி பண்ணிவிடுவா சில கடன்களை எல்லாம். அப்போ விவசாயம் சார்ந்த துறைகளில் ஏதாவது மானியம் கிடைக்கும், அந்த கடன்களை தள்ளுபடி பண்ணுறது. கூடுதல் பாக்கியம் உங்களுக்கு இந்த மாதத்தில் சூரிய பகவான் அனுக்கிரகம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 12இல் சுக்கிரன் வரும் காலங்கள் உங்களுடைய சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அப்போ குடும்ப உறவுகளில் விரிசல் இருந்த குடும்பங்கள் எல்லாம் மறுபரிசீலனை செய்யும். அப்போ மனம் விட்டு உங்களுடைய மனைவி கணவனோடு பேசி இல்வாழ்க்கையினுடைய பாக்கியம் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. புத்திரஸ்தானத்தில் ஒரு கூடுதல் கவனம் வேண்டும். எப்பயுமே 4ஆம் அதிபதி சனி பகவான், பஞ்சமஸ்தானாதிபதி சனி பகவான். அப்போ வீடு மனை வண்டி யோகத்துக்கு கூறியவனும் சனி பகவான் தான். உங்களுடைய புத்திர காரகத்துவ அதிபதியும் சனி பகவான் தான். இந்த காலகட்டத்தில் வக்ரகதியில் இருக்கிறதுனால அப்போ பிள்ளையார் என்ன பண்ணுறான், அப்போ பால்ய வயதில் இருக்கக்கூடிய பிள்ளை செல்ஃபோனை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனம், கூடுதல் கவனம் வேண்டும். நண்பர்களோடு போகும்போது கவனம் வேண்டும். இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறுபரிசீலனை செய்து கொள்ளுங்கள். நல்ல ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். இந்த மாதத்தினுடைய துலாம் ராசிகள் வெற்றி மேல் வெற்றி குவிப்பதற்கு எப்பொழுதுமே உங்களுக்கு வராகி அம்பாளுடைய வழிபாடு சாலச் சிறந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா பெண் தெய்வ வழிபாடில் வராகி மிகப்பெரிய உக்கிரமான ஒரு தெய்வம், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வம். அதுவும் துலாம் ராசினியர்கள் கேட்ட மாத்திரத்தில் கொடுக்கக்கூடிய அம்பாள் வராகி அம்பாள். வாழ்க வாழ்க வாழ்க.